ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே டாடா மோட்டார்ஸ் நிறுவன கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் 3ஆம் வகுப்பு மாணவன் தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் மாணவன் இறப்பிற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கோகுலகண்ணன். கோகுலகண்ணன், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அடுத்த கலப்பலாம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் உமாபதி. இவருடைய மகன் சந்தோஷ். இவன் அங்குள்ள அரசு பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளான். கிராமத்திற்கு அருகில் அமைந்துள்ள சிக்காட்டில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அமைந்துள்ளது. நிறுவனத்தின் கட்டுமான பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. அந்த பள்ளத்தில் சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக தண்ணீர் தேங்கியுள்ளது. இயற்கை உபாதை கழிக்க சந்தோஷ் மற்றும் அவனுடைய நண்பன் நேற்று பள்ளம் தோண்டப்பட்ட இடத்திற்கு சென்றுள்ளார்கள். அப்பொழுது எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் சிறுவன் விழுந்து இறந்துள்ளான். தகவல் அறிந்த நெமிலி காவல்துறையினர் சந்தோஷ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இதன் காரணமாக உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள், அதிமுக, பாமக, விசிக, பாஜக நிர்வாகிகள் என பலர் பணப்பாக்கம் பகுதியில் இறந்த குழந்தைக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், டாடா நிறுவனத்தில் குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுலகண்ணன்.